எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் தாங்க. அதாவது மே 2018 கேட்ட கொஸ்டின், எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அது. அதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர் இந்து ஏஎஸ் 103 பிஸ்னஸ் காம்பினேஷன். அப்போ எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதே போல் எம்டிபிலையும் இது இருக்குது. எம்டிபி மார்ச் 2021 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். Nura Limited has two divisions, A and B divisions. Division A has been making constant profits while Division B has been invariably suffering losses. அப்போ டிவிஷன் பி அப்படின்றது வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அதை அவர் என்ன செஞ்சிருவாரு, இது வந்து டிமெர்ஜருடைய கான்செப்ட்ல வருதுங்க. டிமெர்ஜர் கான்செப்ட் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். On 31st March 2018, D division wise draft balance sheet. A and B உடைய fixed asset, depreciation, net asset, current asset, current liabilities, net current asset, capitals கொடுத்துக்கிறாங்க. Division B along with its assets and liabilities was sold for rupees 50 crore to Senova Limited, a new company who allotted 2 crore equity shares of rupees 10 each. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்படி நம்ம போட்டதான் ஈஸி விளங்கும். நொட்டோரோலா லிமிட்டெடு 2 டிவிஷன் வச்சுக்குது, டிவிஷன் ஏ அண்டு பி. டிவிஷன் பியை சோல்டு பண்றாங்க யாருக்கு அப்படின்னா தான் கேள்வி. யாருக்கு அப்படின்னா நியூ கம்பெனி. நியூ கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இந்த நியூ கம்பெனி வந்து பே பண்ணும் பிக்கு. என்னவா பே பண்ணும்? கேஷா பே பண்ண இல்லை, ஷேரா பே பண்றாங்க. ஷேரா பே பண்றாங்க யாரு? நொட்டோரோலால இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் தானே இதை வச்சிருப்பாங்க அவங்க. நொட்டோரோலா கம்பெனி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு தான் இந்த ஷேர் போய் சேருது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் 52%. One of the members of the Motorola was holding 52% of the shares of the company. Past journal entries in the books of Motorola Limited. Prepare the balance sheet of Motorola Limited after entries in and above. Prepare balance sheet of Senova Limited. See, இந்த பேலன்ஸ் ஷீட் நம்ம போட போறோம். இதுக்கு 10 மார்க். எஸ், 10 மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். திருப்பி நம்ம இங்க ஐடிபிங் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஐடிபிங் நம்ம யூட்டிலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் என்ன ஐடிபிங் போட்டு. ஐடென்டிஃபை த அக்வயரர், டேட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ ஹூ இஸ் த ஐடென்டிஃபை த அக்வயரர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரு தான் அக்வயரரு? நியூ கம்பெனி தான் அக்வயரர். அப்போ ஐடென்டிஃபை த அக்வயர் வந்து நியூ கம்பெனி. பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் மோட்டோரோலா லிமிடெட். சரி, டேட் ஆஃப் அக்விசிஷனு சொல்லலை. சரி, அப்போ நமக்கு என்னதான் தேவை? இடத்துல பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஜேர்னல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சி ஜேர்னல், ஜேர்னல் என்ட்ரிஸ், ஜேர்னல் இன் த புக்ஸ் ஆஃப் மோட்டோரோலா. சரி, நொட்டோரோலா தான் விற்கிறாங்க இல்லையா? பி டிவிஷன் மட்டும் விற்கிறாங்க. அப்புறம் பி டிவிஷன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் விற்கிறாங்க. லைபிலிட்டிஸ்லாம் அசெட்ல லைபிலிட்டி கிரெடிட்ல வந்துடணும். விற்றா என்ன ஆகும்? அசெட்ல வெளியே தானே போகும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். சரி, அப்படி அசெட்டு வெளியே போகலான்னு பார்த்தீங்கன்னா எஸ், என்னென்ன ஃபிக்ஸட் அசெட்டு. பி டிவிஷன் மட்டும் பாருங்க. பி டிவிஷன் மட்டும் தான் பார்க்கணும். இதான் நீங்க பார்க்க போகணும். அப்ப ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோங்க? 1000. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோங்க? 1000. கரண்ட் அசெட்ஸ் 1000. அடுத்தது டெப்ரிசியேஷன். இது லைபிலிட்டிஸ். டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 800. 800 டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ரெக்கார்ட் டு அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ் 800.
அடுத்தது டெப்ரிசியேஷன் போட்டாச்சு, கரண்ட் அசெட்ஸ் போட்டாச்சு. கரண்ட் அசெட்ஸ் 1000, கரண்ட் லைபிலிட்டிஸ் 800. ஸோ நம்ம இவ்வளோதான் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 2000, இங்கே 1600. வாட் இஸ் 400? இவ்வளோதான் கேள்வி. கேபிட்டல் ரிசர்வா? அப்ப நொட்டோரா லிமிடெட் வந்து விற்குது. ஸோ என்ன வெளியே போயிடுச்சு? பிக்சட் அசெட் வெளியே போயிடுச்சு, கேஷ் இந்த கரண்ட் அசெட் வெளியே போயிடுச்சு, டெப்ரிசியேஷன் இல்லை இப்படி கூட இதை போடுவாங்க. நெட்டாவே நான் போட்டு காமிச்சா என்ன ஆகும்? பிக்சட் அசெட் வந்து 200 ரூபாய், கரண்ட் அசெட் வந்து 1000 ரூபாய், கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 800 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்கும்? 1200, 800. எப்படி பார்த்தாலும் 400 ரூபா தானே டிஃப்ரெண்ட். இங்கேயும் 400 ரூபா தான் டிஃப்ரெண்ட், இங்கேயும் 400 ரூபா டிஃப்ரெண்ட். சரி, இந்த 400 ருபீஸ் என்னவா வருது அப்படின்றத நம்மளுடைய கேள்வியே. ஏன்னா இவங்க புக்கில் அவங்க கொடுத்துக்கிறாங்க ஈஸியா. பட் இவங்க நம்ம என்ன சொல்லணும்? இப்போ வந்து டிஃப்ரெண்ட் வந்து 400 ருபீஸ் வருது இல்லையா? சரி, லோன் ஃபண்ட் ஏதாச்சும் இருக்குதா இங்க? அதையாச்சும் கொஞ்சம் பாருங்க. லோன் ஃபண்ட் நீங்க என்ன இருக்கு? கேபிட்டல் வந்து லோன் ஃபண்ட் 600 ரூபாய்க்கு சொல்லிடுறாங்க. இந்த லோன் ஃபண்ட் எடுத்துக்கணும். சரி, அப்போ லோன் ஃபண்ட் எடுத்துக்கலாம். லோன் ஃபண்ட் இதை டெபெஞ்சராக கூட இருக்கலாம். 600 ருபீஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு? 1400, இங்க 1200. ஸோ டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 200. இந்த 200 ரூபாய் என்ன அப்படின்னு கேட்டா, the 200 rupees is a capital reserve. கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அதான் நான் சொல்றேன். இப்போ 400ல் 200 வந்து அகைன் திருப்பி நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிக்கணும். இதை கூட அழிச்சிடணும், திருப்பி நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கிளாரிட்டியா போகலாம், தப்பு வரக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா வந்து விற்கிறான் யாரு? நொட்டோரோலா விற்கிறான். நொட்டோரோலோட புக்ஸில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி. ஸோ அசட்டு வெளியே போகுது, லைபிலிட்டிஸ்லாம் விற்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் தானே, அசட்லாம் கிரெடிட்ல வந்துடும். அடிப்பாக்க வச்ச அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு 200, கரண்ட் அசட்டு 1000, கரண்ட் லைபிலிட்டிஸ் 800, டெபிட் லோன் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெட்டார் 600. ஸோ மொத்தம் 1400, இங்கே 1200. ஸோ டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. அந்த டிஃப்ரெண்ட் தான் வந்து கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இப்போ தான் டேலி ஆகுது. அப்போ இதான் ரொம்ப முக்கியம். இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பார்க்கும்போது நொட்டோலா புக்ஸில் இப்படி போட்டாச்சு. அடுத்து என்ன கேட்குறான் அவன்? பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் நொட்டோலா லிமிடெட் ஆஃப்டர் என்ட்ரிஸ். சரி, பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட். ஃபிக்ஸட் அசெட் என்ன இருக்கும்? யாரோடது? நொட்டோரோலது. ஏன்னா போயிடுச்சு, ஏ டிவிஷன் போயிடுச்சு. அப்போ என்னதான் இருக்கும்? டிவிஷன் என்னதான் இருக்கும்? ஏ மட்டும் தான் இருக்கும். அப்போ ஏவோட டிவிஷன் எவ்வளோ? ஃபிக்ஸட் அசெட் மைனஸ் டெப்ரிசியேஷன் பிரச்சனை, நெட் ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ தான் இருக்கும்? இப்போ ஃபிக்ஸட் அசெட் 50 ரூபா. கிளியரா? அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் 400 ரூபா. கரண்ட் அசெட்ஸ் 400 ரூபா. அடுத்தது லைபிலிட்டிஸா? லைபிலிட்டிஸில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? நீங்கள் இங்கே வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் வந்து 50 ரூபா, கரண்ட் அசெட்ஸ் வந்து 400 ரூபா. லைபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் எவ்வளோங்க? 50 ப்ளஸ் சர்ப்ளஸ் எவ்வளோங்க? 350. ஸோ 400. டிஃப்ரெண்ட்டு 50 ருபீஸ் வருது இல்லவா? இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதுதான் கேள்வி. சரி, இது புரிஞ்சிச்சு. 450 ரூபா. இங்கேயும் 450 தானே வரணும்.
வாட் இஸ் 50? 50 எங்க இங்க பார்க்கும். என்னுடைய கேபிட்டல் 50, சர்ப்ளஸ் 50, 350, 400 இருக்குது. டிஃபரெண்ட் இங்க 50 இருக்குது இல்லவா? அங்கதான் இங்க குழப்பம் நமக்கு. அங்க கேபிட்டல் ரிசர்வ்ஸ், அதாவது இந்த கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வேலை வந்திருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. 200 ரூபாய். அப்ப இங்க 200 ரூபாய் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா சார் இங்க வந்து மைனஸ் இருக்குது இங்க. அப்ப கேபிட்டல் ரிசர்வ்ஸ் 200 பிளஸ் ஒரு 200, மைனஸ் 200 பிளஸ் 200 எவ்வளவுதான் வரும்? 400. அதாவதுங்க பிக்சட் அசெட் வந்து, அதாவது 400 டெப்ரிசியேஷன் போக 50 ரூபா எடுத்து போட்டாச்சு. கரண்ட் அசெட் 400 எடுத்து போட்டாச்சு. கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குது இந்த இடத்துல? 50 ரூபா நம்ம எடுத்து போடல, அது 50 ருபீஸ். ஓகேங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்குல்லவா? அப்ப கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய் எடுத்து போட்டாச்சு, பிளஸ் 350 அதர் சீக்யூரிட்டி, மொத்தம் 400 ரூபாய். இதுல இந்த அதர் சீக்யூரிட்டி 350லயே மைனஸ் 200. ஏன் மைனஸ் 200? இங்க வந்து பியோட லாஸ் மைனஸ், பிளஸ் அந்த கம்பெனி வாங்கினா நமக்கு ஒரு ப்ராஃபிட் 200 ருபீஸ். இங்க 200 ருபீஸ் கேபிட்டல் வந்துச்சுலவா? அதையும் சேர்த்தணும். ஸோ பிளஸ் பண்ணி மைனஸ் ஆகுது. ஏன் பிளஸ் வந்து கேபிட்டல் மைனஸ் வந்து சர்ப்ளஸ் ஆல்ரெடி இந்த ரிசர்வ் அங்க மைனஸ்ல இருக்குது. ஸோ அப்படி பேலன்ஸ் ஷீட் போடும்போது பாத்தீங்கன்னா நொட்டலா லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிரும். 450 டேலி ஆகும். 50 கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த 200 ரூபாய் சேர்த்துலன்னா மார்க் கிடையாது. ஸோ இந்த 200 ரூபாய் என்ன சொன்ன காமிக்கணும். 200 கூட்டி 200 கழிக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் செனோவா லிமிடெட். இந்த செனோவா லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் நம்ம போடணுமான்னு கேட்டா எஸ், அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். செனோவா லிமிடெட் பேலன்ஸ் ஷீட். ஏன்னா செனோவா லிமிடெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாங்குறாங்க, நியூ கம்பெனின்னு தான் செனோவா லிமிடெட்னு நினைக்கிறேன். எஸ், செனோவா லிமிடெட் வந்து நியூ கம்பெனி அப்படின்றது. allotted 2 crore equity shares of ₹10 each. அப்ப இவன் என்ன வாங்கிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன அசெட் வாங்கிட்டான். என்ன அசெட் வாங்கலாம்? இதெல்லாம் வாங்கிட்டான் இல்லாம இவன் வித்தீங்கன்னா இவன் வாங்கியிருப்பான். அப்போ 200 பிளஸ் 1000. அப்போ ஃபிக்ஸட் அசெட் 200, கரண்ட் அசெட்ஸ் 1000. அப்போ இவனுக்கு உள்ள வந்திருக்கும். யாருக்கு? செனோவா லிமிடெடுக்கு வந்து உள்ள பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும் இல்லைங்களா? எஸ், அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் ஃபார் 1, 2 and 3 above should with relevant indices schedule 3 of combination provide notes to accounts other equity synthesis share capital. ஓகே, பார்த்தோம். அடுத்தது உங்களை ஈக்விட்டி லைபிலிட்டிஸ்ல வந்து ஈக்விட்டிஸ் வரும். ஷேர் கேபிட்டல் வந்து 2 கோடி ஷேர்ஸ் அவன் இஷ்யூ பண்ணியிருக்கிறான். அவன் சொல்லிக்கிறான் இங்கே 2 crore equity shares of ₹10 each. 2 crore into 10 போட்டா எவ்வளோ ஆச்சு? 20 கோடி. பிரீமியம் இருக்குதா? ஆமா, 15. அப்ப 2 கோடி இன்ட்டு 15, 2 5 30 இல்லைங்களா? அப்ப 2 இன்ட்டு 15 30. அப்ப பிரீமியம் மட்டும் 30 கோடி. கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளவு வருதுங்க? கரண்ட் லைபிலிட்டிஸ் 800 பிளஸ் ஒரு 600. கரண்ட் லைபிலிட்டிஸ் 800 கோடி. லோன் இருக்குதா? ஒரு 600 கோடி. இதோட எங்க இருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இதெல்லாம் இவங்க அப்படியே வித்தது இவங்க வாங்கிக்கிறாங்க இல்லையா? அவங்களோட பேலன்ஸ் ஷீட் நம்ம போட்டாச்சு. செவன் வந்து வாங்கிக்கிறான். சரி, இவர் லாபத்துக்கு வாங்க நட்டத்தை வாங்கலாம்னு கேட்டா கேபிட்டல் ரிசர்வ்ஸ் தான் வாங்கிக்கிறான் இல்லையா? ஸோ இப்போ இதோட டோட்டல் இங்க என்ன ஆகும் அப்படின்றது கேள்வி. ஸோ இந்த 1200 இங்கே எச்சா வருதுங்களே. 400 பிளஸ் 600 1400 பிளஸ் ஒரு 20 50 1450 வருதா? சரி, அதாவது இது நொட்டோரியல் லிமிடெடுக்கு கேபிட்டல் ரிசர்வ்ஸ், அதாவது 1200 மதிப்பு உள்ளத 1400க்கு வித்துட்டாங்க. இப்போ இவனுக்கு லாஸ் தானே.
இவனுக்கு எவ்வளோ லாஸ் இப்போ அப்படின்னு பார்த்தா 200 பார்க்கணும். செனவல் லிமிடெட் என்னென்ன வாங்கிக்கிறாங்க பார்க்கணும். செனவல் லிமிடெட் 600 வாங்கிக்கிட்டாங்க, 1200 வாங்கிட்டாங்க, கரண்ட் அசெட் 1000 வாங்கிட்டாங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் 800 வாங்கிட்டாங்க. அப்போ இவனுக்கு லட்டமா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு குட்வில் தானே இவனுக்கு யாருக்கு செனவல் லிமிடெடுக்கு வந்து குட்வில் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க எச்சா கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு கணக்குப்படி பார்த்தா எச்சா கொடுத்தா என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு குட்வில் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமா? எஸ், குட்வில் வரும். அப்ப 200 rupees குட்வில். அப்ப இவனுக்கு என்னவா கேபிட்டல் ரிசர்வா இருக்குதா அவனுக்கு என்னவா தான் இருக்கும் குட்வில் இருக்கு. அப்ப 1400, இங்க 1450. அப்போ 50 rupees டிஃபரெண்ட் வருது இல்லவா? எஸ், இது என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம அங்க பாருங்க, இப்பதான் அங்க ஆன்சருக்கு நம்ம போக போறோம். ரீசன் ரொம்ப முக்கியமானது. ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம படி பார்த்தது கரெக்டு 600. ஸோ கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வந்து நொட்டோல் என்ட்ரியில் வந்து 200 rupees நம்ம போட்டோம். அது அங்கே கரெக்டாக தான் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் போட்டது 200 rupees கேபிட்டல் ரிசர்வ்ஸ் டேலி ஆயிடுச்சு. அடுத்தது அவங்க பேலன்ஸ் ஷீட் டிமர்ஜரில் போட்டாங்கன்னா எவ்வளோ வருது? 450 வந்துச்சு. அதையும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ 450. ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் 50, 400, 50, 350 ப்ளீஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் 50. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் போடும்போது தான் குழப்பம். 1200 தான் வருது. யாரு ஃபிக்ஸ்ட் அசெட்ல வந்து 200, கரண்ட் அசெட்ஸ்ல வந்து 1000 ரூபாய். சரி, இப்பதான் என்னன்னா இவங்க பாரோயிங்ஸ் வந்து 600 வாங்கிக்கிறாங்க, 800 ஆயிடுச்சு. இங்க வந்து 1400. இந்த ஈக்விட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 20. நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஈக்விட்டிஸ்? 2 கோடிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, போட்டேன் பாருங்க. 2 கோடிக்கு ஷேர் கேபிட்டல் 20 கோடி பிளஸ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஒரு 30 கோடி. ஸோ எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 50 கோடி ஆயிடுச்சு. ஆனா இந்த குட்வில் அவன் போடல. நல்லா கவனிக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் எப்படி போட்டுக்கிறாங்க அப்படின்னா 1200 மதிப்பு உள்ளத இவங்க எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 1400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கேபிட்டல் ரிசர்வ் 15றாங்க. சி -220 வருது. அதர்ஸ் ஈக்விட்டி. இதுதான் குழப்பம். இது எல்லாத்துக்குமே குழப்பம் தான். இது எப்படி நான் சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு புரியும். இவங்க வந்து வாங்குறாங்க யாரு? செனவல் லிமிடெட் வந்து வாங்கிடுச்சு இல்லவா? செனவல் லிமிடெட் வந்து 200 பிளஸ் 1000க்கு அசெட் உள்ள வந்துருச்சு. அது எங்க வந்து வந்துருச்சுன்னா இங்க இருந்து வந்துச்சு இல்லைங்களா? பிக்சட் அசெட் 200 பிளஸ் 1200 வந்துருச்சு. இந்த குட்வில் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதே போல இங்க 1450 ரூபா வந்துருச்சு. 800 பிளஸ் 600 எவ்வளவு? 1400 ரூபா வந்துருச்சு. செனவல் லிமிடெட் மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். சரி, செனவல் லிமிடெட் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணியாச்சுன்னு அவன் சொல்லிட்டான். எவ்வளவு? 2 கோடி ஷேர்ஸ், அதாவது 2 crore ஷேர்ஸ் ₹10 ஈச். பிரீமியம் வந்து 15 ரூபா. அப்ப அது வந்து 20 ரூபா பிளஸ் ஒரு 30 ரூபா ஆயிடுச்சு. மொத்தம் 20 பிளஸ் 30 50. சரி, அதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. 20 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் உங்களுக்கு எவ்வளவு? 30. ஸோ 20 அது ஷேர் கேபிட்டல், அது மாறாது. இந்த 30, இந்த 1200 1400 எப்படி வந்துச்சு? டிஃபரெண்ட். 1200 1400. அப்ப என்னவா இருக்கணும்? கண்டிப்பா நல்லா கவனிக்கணும். லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குது? 1400 இருக்குது. அசெட் எவ்வளவுதான் இருக்குது? 1200 தான் இருக்கு. அப்ப டிஃபரெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். டிஃபரெண்ட் எவ்வளவுங்க? 200 ரூபாய். பிளஸ் அங்க கேபிட்டல் எவ்வளவு? ரெண்டுத்தையும் சேர்த்து 20 பிளஸ் 50. அப்ப உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரெண்ட் என்ன இருக்குதோ அந்த அமௌண்ட் தான் வந்து நீங்க போடணும். அப்ப இங்க 1200, இங்க வந்து 1450. லைபிலிட்டி சைடு 1450, அசெட் சைடு 1200. ஸோ 250 குறைக்கணும். 250 தான் நீங்க என்ன செய்றீங்க?
உங்களுடைய அதர்ஸ் ஈக்குவிட்டிலேருந்து என்ன செய்யணும், நம்ம குறைக்கிறோம். அப்போ 250 மைனஸ் 30 220. இப்போ 220 மைனஸ் பண்ணும். இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க. 6 + 8 1400 மைனஸ் 220 + 20 செக் பண்ணி பாருங்க. 1400 மைனஸ் 220 + 20 1200 1200 டேலி ஆயிடும். சரி, டேலி பண்ணுறதுக்காக போடுறீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. லாஜிக்கலி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, அதான் நான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். இப்போ எதனால நம்ம அப்படி நம்ம போட்டோம் அப்படின்றது அந்த கேள்வி. அதாவது இவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன நடந்திருக்கும் அதுதான் நம்மளுடைய கேள்வி. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். செனோவா லிமிடெட்லேருந்து வச்சுக்கலாமே. செனோவா லிமிடெட்டுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் வந்துருச்சு. டெப்ரிசியேஷன் கழிச்சு எவ்வளோ வந்துருக்குது, 200. டெப்ரிசியேஷன் கழிச்சு 200. கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ வந்திருக்குது, 800. எல்லாம் பார்த்துக்கோங்க, 1000. சி அப்போ உள்ள அசெட் வந்து உங்களுக்கு 1200 ரூபாய்க்கு வந்திருக்கு. சார் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ வந்திருக்குதுங்க சார், 800. லோன் எவ்வளோங்க சார், 600. சி பிசி 2 crore into 10 20 இல்லைங்களா. சி அப்போ எவ்வளோ ஆச்சு, 1420. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு, 220. அப்போ உங்கள் அசட்டு 1200 தான் இருக்குது, லைபிலிட்டிஸ் வந்து 1420 தான் இருக்குது. அப்போ நீங்கள் இது வாங்கிக்கிறீங்க, 1200 தான் அசட்டாக இருக்குது, ஆனால் லைபிலிட்டிஸ் 1420 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோங்க, 220 ரூபா. இப்போ லாபம் நட்டமாக கேட்டால் உங்களுக்கு நட்டம் தானே கிட்டத்தட்ட. சரி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து குட்வில் தானே இந்த இடத்துல, இந்த குட்வில் 220 இப்படி தான் நம்ம போடணும். அப்போ நம்ம இதையே நான் உங்களுக்கு ரீரைட் பண்ணி தரேன். பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுவீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து 200, கரண்ட் அசெட்ஸ் 1000, குட்வில் 220. அப்போ என்ன ஆச்சு, 1420. இந்த இடத்துல ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 20. கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, 800. லோன் எவ்வளோ இருக்குது, 600. 1420 சரி ஆயிடுச்சுங்களா. ஸோ டேலி பண்ணுறது மேட்ரு கிடையாது. அப்போ இது குட்வில்லாக நாம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். அதாவது இந்த குட்வில் இங்கே காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிசர்வ்ஸ்ல வந்து என்ன செஞ்சுறாங்க, அந்த அமௌண்ட்டை கழிச்சு காமிக்கிறாங்க இந்த கணக்குல. ஸோ 2 விதமான ஆன்சர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஜேர்னல் போட்டீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு 220 உங்களுக்கு லாஸ்ட் தான் வந்திருக்கும். ஏன்னா 1420க்கு நீங்க வெறும் 1200 அசெட் உள்ள வரும். ஸோ 220 தான் உங்களுக்கு நட்டம், தட் இஸ் குட்வில். ஸோ இந்த குட்வில் காமிச்சாலும் உங்களுக்கு டேலி ஆகும். ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமலாம் கிடையாது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாங்க நீங்க பார்க்காதீங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இவங்க ஒரு கான்செப்ட்ல போட்டிருப்பாங்களவா, பட் இவங்க அந்த இது எடுத்துருக்க மாட்டாங்க, குட்வில்லே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம அந்த குட்வில் கன்சிடர் பண்ணி போறோம். ஸோ அதனால புரிதலுக்காக நான் சொல்றேன், இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. ஸோ எந்த ஆன்சர் போட்டாலும் வந்துடும். சி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்க டிமர்ஜரா இருக்கனால நொட்டோரோலா லிமிடெட் வந்து என்ன செஞ்சது, விற்குது. அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல விற்றா எப்படி, அடுத்தது பேலன்ஸ் ஷீட் அவங்களுக்கு எப்படி வரும், யாரு நொட்டோரோலா லிமிடெடோட பேலன்ஸ் ஷீட் 450 வரும். அடுத்தது செனோவா லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் என்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3த்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து டிமர்ஜர். ஈவன் தோ இந்த கம்பெனி விற்றாலுமே அந்த நொட்டோரோலா லிமிடெட் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் காமன் ஷேர் ஹோல்டரா எதுக்குமே இருக்கிறாரு, செனோவா லிமிடெடுக்குமே இருக்கிறாருன்றது பாயிண்ட் நீங்க என்ன செய்யணும் பண்ணணும். ஷேர் கேபிட்டல் உட்காந்து வந்து நீங்க இவங்க சொல்ற மாதிரி இதை போல தான் மார்க் கிடைக்கும். நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லிக்கிறேன். பட் இவங்க சொல்ற ஆன்சர் ஷேர் கேபிட்டல் என்ன, all the above shares have been allotted to the members of Notorola Limited on takeover of division B from Notorola Limited, fully paid pursuant to contract without payment being received in cash. ஏன்னா கேஷ் தரல, அவங்க வந்து ஷேராக கொடுத்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ.